வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த விடல பார்க்க போகிறது இந்த 2026 ஜான்லேருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் முடியும் தடவை வந்து விட்டது. ஸோ இந்த 4 மாசத்துல ஒரு 15 படங்கள் எடுத்துருக்கிறேன். எல்லாமே தமிழ் டப்பிங்கில் இருக்கிற படங்கள் தான். தமிழ் படங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பார்த்துருவோம். அதனால் இதில் சேர்க்க வேணாம், தமிழ் படங்களை ஏன் மிஸ் பண்ண போகிறோம், சரி தமிழ் டப்பிங்கில் இருக்கிற ஒரு 15 படங்கள் எடுக்கலாம். இதில் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, இதெல்லாம் வந்து கட்டாயம் பார்க்கலாம்ப்பா, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் சும்மா டைம் பாஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 படம் எடுத்துருக்கிறேன். இதில் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதில் உங்கள் ஃபேவரட் படம் எதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வார் மிஷின்ங்கிற படம். இது வந்து இந்த பழைய பிரெடிட்டர் படம் பார்த்தா மாதிரியே அப்படியே ஆக்ஷன் ஏரியாவில் அதுல இவர் ரீச்சர் சீரிஸ்ல ஒரு மாதிரி பயங்கரமா டெரிஃபிக்கான ஆளா இருக்கிறாரா, இவருக்கு டஃப் கொடுக்க யாரா இருக்கா அப்படின்னு போது வந்து இறங்கிச்சு பாருங்க ஒரு வில்லங்க. அதுகிட்ட இந்த மனுஷன் இப்படி உசுர் படைச்சாருன்ற மாதிரி டென்ஷனோடவே பரபரப்பாவே கூட்டு போன ஒரு படம். எஸ், நல்ல ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கு ஏத்த வகையில் இருந்த ஒரு படம். ரெண்டாவது த ரிப் அப்படிங்கிற படம். இது வந்து இந்த ஒன் நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர். ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டா, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும், அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கி தீரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கடா, கரெக்டா நம்ம போனோம்னா ஒழுங்கா அந்த பணத்தை எடுத்துடலாம்டா அப்படின்னு சொல்லி டீமோட வந்து பணத்தை எடுக்கலாம், இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கோங்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ட்விஸ்டுகளோட இப்படிதான் இது முடியுதுங்கிற மாதிரி கூட்டு போனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல கொஞ்சம் அதிகமா போனாலுமே எனக்கு ஓவரால் ஒர்க் ஆச்சுப்பா. ஸோ ஒரு தாராளமா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. இந்த ரிப்புங்கிற படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, நல்லா இருந்துச்சு. இந்த கடைசி ட்விஸ்ட், கடைசியில இவங்க அப்படியே ஒரு வண்டியில வந்துகிட்டே இருக்கும் போது அங்க எல்லாரும் பேசிக்கிற அந்த மூமெண்ட்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த இடம் தான் போகும், ஆனா நல்லா இருந்துச்சு. அடுத்து கிரைம் 101 அப்படின்னு நம்ம ஹல்கு ஒரு பக்கம் தார்னு இவங்க 2 பேரை இதுல பாக்கிறதுக்கு கிரைம் த்ரில்லர் ஏரியால பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுல திருடராக நம்ம தார் வந்து அவர் திருடுறதுலயுமே டீசென்டான திருடர். அடிக்கணும், கொல்லணும், அவங்கள போட்டு தரணும், அவங்களுக்கு எந்த டேமேஜும் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம எந்த வேலைக்காக போறோமோ அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடணும்டான்னு இருக்கக்கூடிய ஆளு. இப்போ நம்ம ஹல்க் வந்து எப்படி இவரை கண்டுபிடிக்கிறாரு, நெருங்குறாருங்கிற மாதிரி அப்படியே பொறுமையா 3 கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போச்சு. கடைசி ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சுடா, கடைசியா முடிச்சதுதான் நைஸ், சூப்பரா இருந்துச்சு. என்ன இந்த படம் இன்னும் நல்லா பரபரப்பா போகக்கூடிய அளவுக்கு ஏரியா இருக்கக்கூடிய படம். அவ்வளோ பரபரப்பாலாம் கூட்டு போல, பொறுமையாக தான் கூட்டு போனாங்க. பட் தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய ஒருத்தான ஒரு படம் தான். என்ன ஒரு ஸ்லோகன் மூவி, அந்த ஏரியாவில் பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் செட் ஆகும். தமிழ் டப்பிங்கில் வேற இருக்குது. அடுத்து 4வது சிட்னி ஸ்வீனியோடைய படம். யாராச்சும் மிஸ் பண்ணுவாங்களா? அவங்க இருக்காங்கன்றனாலே பார்த்துருவாங்க. ஹவுஸ் மேடுங்கிற படம். பட் அவங்களுக்காக, அவங்க காட்டக்கூடிய விஷயங்களுக்காக மட்டும் இந்த படம் இல்லை, படமாவே நல்லா இருந்துச்சு. இதுல ஏகப்பட்ட ட்விஸ்டுகள். ஆக்சுவலா அவங்கள தாண்டி இன்னொரு கேரக்டர் பண்ணக்கூடிய ஆக்டிங்கு முக்கியமா வேலைக்காரியா வீட்டுக்குள்ள வந்து இது நம்ம சீரியல்ல பாக்குற கதையாச்சே, சின்னையா பெரியயான்னு சொல்லி வீட்டுக்கு வேலைக்காரியா வந்து அதுக்கப்புறம் முதலாளி கூடவே ரொமான்ஸ் பண்றதெல்லாம் பார்த்து சீரியல்ல பழகின கதை தானே, இதுதான் இப்ப ஹாலிவுட்ல எடுத்துருக்கீங்களா அப்படின்னு போது பல ட்விஸ்டுகளோட அது இல்லாம பல விஷயங்களோட பண்ணி கடைசி அது மொத்தமா எல்லாருமே சேர்ந்து சமாளிக்கிற ஏரியாலாம் ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு. அதனால இது வந்து 18+ ஆட்கள் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். பட் அதை தாண்டி ஒரு நல்ல த்ரில்லர் படம். 5வது வந்து சாச்சா பாச்சா அப்படின்னு சொல்லி மலையாள படம். நல்ல இந்த WWE பார்த்து வளர்ந்துருக்கிறோம்ல, அதனால ஸ்மாக் டவுன் வாடா வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஏரியா பசங்களோட அப்படியே வந்து யாரும் வீட்டில் இல்லைன்னா அவ்வளோதான் வாங்கடா டே அப்படின்னு சொல்லி தலகாணியில் அப்படியே எகிரி ஸ்மாக் டவுனை போட்டு அவங்களுக்கு என்னென்னலாமோ பண்ணுவோம்ல, ஜான்சினா மாதிரி, அண்டர்டேக்கர் மாதிரிலாம், அது இல்லாமல் முக்கியமாக ட்ரிபிள்ஸ் மாதிரி அப்படியே வாயில தண்ணியை ஊற்றிட்டு கொப்பளிப்போம்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படம் பார்க்கும்போது அப்படியே ஞாபகம் வந்துச்சு. நாம ஏன் நடத்தக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க நடத்துறது, அதுல ஒருத்தர் வினோதமான காஸ்டியூம்ல வர்றது, அவங்க சண்டை போடுறது, முக்கியமா அந்த ஃபைட்டிங் ஏரியாலாம் சூப்பரா இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுல ரசிச்ச விஷயங்கள்லாம் ஒருத்தர் படமா பண்றாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அடுத்து 6வது படம் வந்து பெண்ணும் புரட்டும் அப்படிங்கிற மலையாள படம். இது வந்து ஒரு சிம்பிளான படம். நான் பெருசா சுத்தமா எதிர்பார்க்கல, சரி சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். என்ன பொறுமையா அந்த காமெடி பில்ட் ஆகி கிட்டத்தட்ட எனக்கு இந்த தலைவர் தம்பி தலைமையில் அதோட இன்னொரு வருஷன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இது என்னன்னா ஒரு மெசேஜ், ஒரு பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான்ப்பா, அதுக்கு அந்த புள்ள ரிப்ளை அனுப்பிது, அவ்வளவுதான். அந்த ஒரு மெசேஜ்னால ஒரே கலவரமான கதை தெரியுமா, அதுதான் இது. பத்தாவதுக்கு நாயோடைய மைண்ட் வாய்ஸ்னு நாயோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மனுஷன் பயப்பில்லைங்க, டேய் நாங்களே டீசெண்டாக நடந்துக்கிறோம், நீங்க என்னடா இவ்வளவு இன்டீசெண்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதோடைய மைண்ட் வாய்ஸ்ல இவங்களை கலாய்க்கிறது. பத்தாவதுக்கு இந்த ஊரே கலவரம் ஆகிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுச்சுவேஷன் காமெடிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நல்லா டெவலப் ஆகும். கடைசியா முடிக்கும் போது டேய் இன்னும் நடக்குது இந்த ஊர்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியான படம், ஒரு சிம்பிளான ஜாலியான படம் இது. அடுத்து 7வது வந்து கப்பல் ஃப்ரெண்ட்லி. தெலுங்கு படம் தான், ஆனா வந்து இது வந்து எடுத்தது தமிழ் டைரக்டர், எடுத்தது தெலுங்கு படம், ஆனால் நம்ம தமிழ் டப்பிங்ல பார்த்தது நல்லா இருக்குல்ல காம்பினேஷனு. ஆமாம், ஆக்சுவலாக சென்னையை சுற்றி நல்லா அழகாக காமிச்சிருந்தாரு. அண்ட் இதில் அதாவது இந்த லவ்னாலே கொஞ்சம் ஓவர் டோஸா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் போவாங்கல்ல, இது வந்து ரொம்ப அழகான படம். அதுலேயும் அப்படியே ஒரு மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றது, அது இல்லாமல் இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த குட்டி குட்டி சண்டைங்க, அது இல்லாமல் இதில் ஹீரோயினுக்கு வேல்யூவே இல்லையப்பா, ஹீரோயின் சும்மா லவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்காங்களான்னு போது ஹீரோவோட லைஃபே மாற்றுறது. செகண்ட் ஹாஃப்ல அவன் அந்த கடைசியாக முடிச்ச விதம்லாம் ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு ஓவரால் ஒரு ஹோல்சமான படம். நல்லா இருந்துச்சுடா, நல்ல படம்டா அப்படின்னு சொல்லி நான் தேட்டர்லேயே பார்த்தது.
தேட்டர்ல நான் கூட ஷோ கேன்சல் ஆகி அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் போய் பார்த்தது. ஆனா தேட்டர்ல பாக்குறதுக்கு ஒர்த்தா இருந்துச்சு. ஓடிடில வந்துருச்சு. ஸோ தேட்டர்ல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அழகான படம். அடுத்து 8வது மெர்சி அப்படிங்கிற படம். ஏஐ ஜட்ஜ் இருந்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஹீரோவை அப்படியே சேர்ல உட்கார வச்சு, சார் உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க போறோம், உங்களுக்கு இம்தோண்டு தான் டைம் இருக்குது, அந்த டைமுக்குள்ள முடிஞ்சா நீங்க நல்லவர் நிரபராதி, உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணாலும் கேளுங்க, டக்குன்னு நான் அடுத்த செகண்டே உங்களுக்கு காட்டிடுறேன்ற மாதிரி ஏஐ ஜட்ஜு கிட்ட நம்ம ஹீரோ போராடி எப்படி ஒரு நல்லவரு வல்லவரு அப்படின்னு ப்ரூவ் பண்றாருங்கிற மாதிரி ஜாலியான படம். எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் காமிச்சிருக்கலான்ற மாதிரி. ஏன்னா டக்கு டக்குன்னு என்னன்னா ஹரிப்படத்தை விட அநியாயத்துக்கு ஸ்பீடா படம் எடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி டக்கு டக்குன்னு போச்சு. பட் இந்த கடைசி ட்விஸ்ட் அது இல்லாமல் இந்த ஏஐ ஜட்ஜை வச்சு கொண்டு போன கான்செப்ட்ங்கிற மாதிரி ஒருத்தான ஒரு படம் தான். தமிழ் டப்பிங்ல வேற இருக்குது. ஸோ தாராளமாக வீட்டில் ட்ரை பண்ணக்கூடிய படம் தான். அடுத்து 9வது சர்வைவல் த்ரில்லர் ஏரியா. அது எப்பயாச்சும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த சர்வைவல் த்ரில்லர் ஏரியா வந்து இவங்க எடுக்கிறன்ற பேர்ல ஒன்று இவங்க அப்படியே விட்டுப்பட ரேஞ்சுக்கு போயிடுவானுங்க. டே சர்வைவல் த்ரில்லர்னா இவங்க தப்பிக்க போறானுடா, அந்த சமயத்தில் நீங்க விட்டுப்பட எடுக்கக்கூடாது, ஒழுங்கா சர்வைவல் த்ரில்லர் எடுங்கிற மாதிரி இவனுங்க அந்த ரூட்ல டைவர்ட் பண்ணி இதெல்லாம் காமிக்கணும்ல படத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிட்டு மொக்கையை எடுத்து வச்சிருப்பானுங்க. இந்த த்ராஷ்ங்கிற படம் அது வந்து எனக்கு டீசெண்டாக இருந்துச்சு. எனக்கு கடைசியாக முடிச்ச விதம் மட்டும்தான் சட்டு தொக்கல் போல் இருந்தது. பட் எனக்கு ஓப்பனிங் இந்த பிரச்சனையை செட் பண்ணது மொத்தமாக புயலே வந்துருச்சு. டேய் ஊரே அழிய போகுதுறான்னும் போது அதுக்கு நடுவில் சார் நாங்களே எட்டி பார்க்குறோன்ற மாதிரி சொல்றாங்க வேற சுத்திக்கிட்டு இருக்குது. அதுங்க வேற கடிச்சு காலி பண்ணோம். இந்த பக்கம் கர்ப்பிணி பொண்ணு, அந்த பக்கம் குட்டி பசங்க, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை செட் பண்ணி எப்படா தப்பிக்க போறாங்க, எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல டென்ஷனை ஏத்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க சமாளிக்கிற விதமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து கடைசியா முடிச்ச விதம் வந்து ஏங்க என்னங்க காப்பாத்திரட்டி வரவே மாட்டாங்களா, என்னது இது அப்படிங்கிற மாதிரி கடைசியா முடிச்ச விதம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் எனக்கு வந்து இந்த படம் ஓகே, தாராளமா ட்ரை பண்ணலாம். நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ரொம்ப டைம் வேஸ்ட்லாம் பண்ணல. 1/4 மணி நேரத்துல கதைக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா டென்ஷனை ஏற்றிவிட்டாங்க. அதுக்கப்புறமா போக போக இதை சமாளிச்ச விதங்கிறது எனக்கு ரொம்ப நார்மலா இருந்துச்சு. ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். பட் தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்து 10வது படம் வந்து ப்ராஜெக்ட் ஹீல் மேரி. இது வந்து தேட்டர்லேயே எப்பா இதுவும் அதே கதை தான். அந்த கப்பிள் ஃப்ரெண்ட்லி மாதிரி நான் தேட்டருக்கு போகும்போது மொத்தமாகவே இந்த ஒரு 8 சீட்டு தான். அதுவும் இந்த 8 பேர் வந்ததுனால தான் ஷோவே ஓட்டினாங்க. நாள் தான், இத்தனைக்கும் நாளைக்கே அந்த நிலைமை. சரி இந்த படம் வந்து அப்படியே ஓப்பனிங் இன்னும் ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ராக்கி கேரக்டர் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சைஃபை மூவி அப்படிங்கிறதெல்லாம் மறந்து இது வந்து ஸ்பேஸில் ஒரு மெய்யழகன். ஆமாம், மெய்யழகன் மாதிரி தாங்க. 2 பேரும் மெய்யழகன் காம்போல அவங்க பண்றது. அதுவும் கடைசியில கதவை தொடடா மெய்யழகா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்பேஷியல் ஒரு மெய்யழகன், ஹாலிவுட் வெர்ஷன்ல ஒரு மெய்யழகன் பார்த்தா மாதிரி கடைசியா முடிச்ச விதம். அந்த ராக்கி கேரக்டர் வர வரைக்கும் சயின்ஸ் கிளாஸ் எடுத்து லைட்டா தூங்க வைப்பாரு. ராக்கி வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், ஏந்திரி படத்தை பாருன்ற மாதிரி என்ஜாய் பண்ற மொமெண்ட்ஸா அப்படியே அழகா ஒல்சமா கூட்டு போவாங்க. நல்லா இருந்துச்சு. தேட்டர்லேயே சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரம் ஓடிடிக்கு வந்துடும். தேட்டர்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து 11வது துரந்தர் 2. ஆமா, இது வந்து இன்னும் ஓடிடி வரல. மேக்ஸிமம் மே மாசத்துல வந்துடும். இந்த படம் வந்து 4 மணி நேரம் படம். முதல்ல 4 மணி நேரம் படத்தை நம்ம ஆளுங்களை உட்கார வைக்கிறதே 60 செகண்ட் இடையில உட்கார வைக்கிறதே பெரிய கஷ்டம். இதுல 4 மணி நேரம் படத்தை தைரியமா எடுத்து டேய் கட்லாம் பண்ண முடியாதரா அப்படிங்கிற மாதிரி தைரியமா விடுறதுக்குன்னே ஒரு கட்சி வேணும்ல. 4 மணி நேரம் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதுவே பெரிய சாதனை. ஹம்சா அலி மசாரி இப்ப அவரை பார்க்கும் போதெல்லாம் இந்த லுங்கி பாய்ஸ் ராஜ் பிரியன் தான் சார், அவரை மறக்க அளவுக்கு நீங்க ஓவர்டேக் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த துரந்தர் 2 நல்லாவே ஒர்க் ஆச்சுப்பா. ஸோ தேட்டர்லயே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தது. அதான் தமிழ் பஞ்சாயத்து, தமிழ் டப்பிங் விடுறதே ஒரு வாரம் போய் அந்த பஞ்சாயத்துலாம் மைண்டுக்கு வருது. பட் இது ஒர்த்தான படம். அடுத்து செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம், கன்னட படம். ஃபர்ஸ்ட் கேஸ் நான் பார்க்கல, ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கல. பட் அது ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இதுல வேற ஒரு கேஸ் தான். இதுல யார் இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படிங்கிற மாதிரி, அதுவும் கொடூரமா சார் மனுஷ பயமுள்ளே சார், ஒரு சைக்கோ சார் இதை பார்த்த வேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இவனை எப்படியாச்சும் பிடிச்சாங்கணும்டா, இல்லைன்னா இவனை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இவன் இஷ்டத்துக்கு ஆளுங்களை போட்டு தள்ளுவான்ற மாதிரி ஹீரோ வந்து எப்படி விசாரிச்சு யாரா இருக்கும் சொல்லி இவனா இருக்குமா அவனா இருக்குமா அவனும் இல்லை இவனும் இல்லை எவன் தான்டா இப்படின்னு பொறுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணி போகிறதுன்ற மாதிரி அந்த ட்விஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கொஞ்சம் இழுத்த ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இழுத்து விட்டாங்களோன்னு தோணுச்சு. பட் ஓவரால் ஓடிடியில் பார்க்கறதுக்கு ஒருத்தான படம் தான். தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து ஏபெக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு சர்வைவல் த்ரில்லர் படம். இதுவுமே எனக்கு நீட்டாக இருந்துச்சு. அதாவது ஓகே 1.5 மணி நேரத்துக்குள்ள எப்பா தேவையான விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்க. அதுவும் இந்த ஹீரோயின் வந்து அவங்க காட்டுக்குள்ளே நிம்மதியை தேடி போகிறன்ற மாதிரி அவங்க கிளம்பி போய் சைக்கோ பைபிள்கிட்ட சிக்கி அவங்க எப்படி தப்பிச்சு வெளியே வராங்கன்னு, உசுறு புடைச்சு வராங்கன்னு உண்மையாவே அடி வாங்கி மிதி வாங்கி அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்கன்றத ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எப்படிமா தப்பிக்க போறன்ற மாதிரி. அண்ட் இது வந்து கொஞ்சம் 18+ ஆட்கள். ஏன்னா அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும், ஓப்பனாவே இருக்கும். அதனால 18+ ஆட்களே இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் டைனோசரஸ்ன்னு சொல்லி, இது மொத்தமாக 4 எபிசோடு தான். அதாவது நம்ம படத்தில் பார்த்ததெல்லாம் ஒரு 10% தான். அதை தாண்டி அத்தனை டைப் இருக்குது. டே இதெல்லாம் படத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா என்னமா இருக்கும். அதுலேயும் இவங்க அப்படியே பில்டப் கொடுக்க அதுவும் தமிழ் டப்பிங்கில் வேற இருக்கா.
ஒரு மாஸ் ஹீரோட என்ட்ரி மாதிரி அப்படியே அது கண் வழியா இங்க எரிமலை வெடிக்கிறது எல்லா சுச்சுவேஷனும் அது கண் வழியா காமிச்சிட்டு அதை அப்படியே ஸ்லோ மோஷன்ல பொறுமையா அப்படி காட்டுவாங்க. ஒரு மாஸ் ஹீரோ வரா மாதிரியே இருக்கும். அதுவும் டீரெக்ஸ் இன்னும் பல டைப்பு, அதுவும் தம்மா துண்டா இருக்கும். இது என்னடா பண்ண போதுன்னா அது கேங்கா சேர்ந்து அட்டாக் பண்ணும். இப்படி இந்த டைனோசர்ஸ்லேயே எதிர்பார்க்காத இவ்வளோ டைப் இருக்குதாங்கிற மாதிரி ஆச்சரியப்படுத்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த டாக்குமெண்ட்ரி தமிழ் டப்பிங்ல வேற இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட்ரி சொல்றேன். இது வந்து கொஞ்சம் பயங்கரமா சினிமாட்டிக்கா இருக்கும். இன்னொன்று வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் ஸ்டோரி டெல்லிங்ல நம்ம நிழல்கள் ரவி வாய்ஸ் ஓவர்ல நல்லா இருந்துச்சு. கொரில்லா ஸ்டோரின்னு சொல்லி தமிழ் டப்பிங்ல இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரி வேணாலும் ட்ரை பண்ணுங்க. சிம்பிளா இருக்கும். இவர் கதை சொல்ல இவர் இந்த கேஜிஎஃப் பில்டப்லாம் கொடுத்ததுனாலே இவர் அந்த பில்டப்போட சொல்ல அப்படியே விஷுவலா கொரில்லாவை பார்க்க அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 2026 வந்தது. அதெல்லாம் ஓகே. எக்ஸ்ட்ராவா ஒரு 2 போனஸ் மாதிரி இப்ப தமிழ் டப்பிங்ல வந்திருக்கும்ல, அப்படி வந்து 2 படம் வந்து ஒன்னு குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக்கே அவரை கடவுளா மாத்திட்டாங்க. அவர் வந்து ஏஞ்சல் சார் உங்களோட வேலை என்ன தெரியுமா, இப்போ அந்த செல்லு நோண்டிக்கிட்டே ஆக்சிடென்ட் பண்ணுவான் தெரியுமா, அவனை தடுத்து நிறுத்தி தம்பி வண்டி பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்துறதான் அவங்க வேலை. இவர் வந்து நம்ம ஒருத்தனுடைய வாழ்க்கையே மாத்திரம்னு ஆசைப்பட்டு என்னெல்லாம் வாங்கி கட்டிக்கிறாருங்கிறதான் படம். ஒரு மாதிரி சிம்பிளான படம், ஆனா ஜாலியான படம். அங்கங்க ஃபன் எலமெண்ட்லாம் வச்சு நீட்டா கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதே போல கொரியன் படம் வந்து த அக்லிங்கிற படம், இது தமிழ் டப்பிங்ல இப்பதான் வந்துச்சு. 2025 படம் வந்துச்சு. இந்த படம் வந்து நான் வழக்கமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த மைண்ட் செட்ல தான் பார்த்தேன். பட் இவங்களோட அந்த ஃபிளாஷ்பேக்லாம் காட்ட எனக்கு ஒரு மாதிரி இந்த கடைசியில அந்த ஒரு விஷயம்லாம் காட்டும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு. இந்த கொரியன் படம் அதாவது பயங்கரமான ட்விஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த ட்விஸ்ட்டை தாண்டி அந்த கேரக்டருக்கு என்ன நடந்திருக்கும், அந்த கேரக்டருக்கு என்னதான்ப்பா ஆயிருக்கு, அந்த கேரக்டர் யாருதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பொறுமையா கூட்டு போயிட்டு அவங்கள பத்தி சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. கடைசியா முடிக்கும் போது ஒரு மாதிரி அப்படியே ஏன்டா இப்படி நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட முடிச்சேன். ஸோ இந்த படமும் எனக்கு ஒர்க் ஆச்சுப்பா, அந்த அக்லிங்கிற படம். சரி, இதுல நீங்க எத்தனை படங்கள் பார்த்து முடிச்சிட்டீங்க, அண்ட் இதுல உங்களுடைய ஃபேவரட் படம் எது? நீங்க எப்பா இந்த படத்தை நீ ஆட் பண்ணாம எப்படி நீ விட்டுருப்ப, இந்த படத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி உங்களோட லிஸ்ட்ல இந்த படங்கள்லாம் என்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த டைப்ல படம் போடலாம் சொல்லுங்க, அந்த டைப்ல நம்ம கவர் பண்ணி விட்டுறலாம். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.